அது குறித்து பேசும்போது, அடுத்த ரெட் ஜெயன், ராஜ்கமல் பிலிம்ஸ் 2 நிறுவனத்துக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறேன். இன்னும் டைரக்டர் முடிவாகல. 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை. கரெக்டான கதாபாத்திரம் கிடைக்கணும். கிடைச்சா ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை இயக்குவார் அப்படின்னு வந்த செய்திகள் பொய் அப்படின்றது ரஜினியின் பேச்சு மூலம் உறுதியாகி இருக்கு. சரியான கதாபாத்திரங்கள் அமைஞ்சா மட்டுமே இருவரும் இணைந்து நடிப்பார்கள்னு தெரிய வந்திருக்கு. இட்லி கடை பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய தனுஷ், மேனேஜர் ஸ்ரேயாஸ், நீங்க நல்லவரா இருங்க, ரொம்ப நல்லவரா இருக்காதீங்க. ஐடி நீங்க கத்துக்கோங்க. ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தா அவன் வீரன், ஒருத்தனை 10 பேரை எதிர்த்தா அவன் தலைவன். உங்களால வாழ்ந்தவங்க நேருக்கு நேர் உங்களுடன் நடிச்சு மோதினா ஓகே, கம்ப்யூட்டர் வச்சு ஏதோ செய்யறாங்க அப்படின்னு மறைமுகமா சாடினாரு. அதே போல தனுஷ் ஹேட்டர்ஸ் குறிச்சும் பேசியிருக்காரு. ஒரு 30 பேர் ஒரு கூட்டணி வச்சு ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனக்கு எதிராக சமூக வலைதளத்துல சிலர் சதி செய்வது போல அவர் பேச்சு இருந்தது. தனுஷால் வாழ்ந்தவர்கள்னு ஸ்ரேயா சொல்வது சிவகார்த்திகேயனையா, விக்னேஷ் சிவன், நயன்தாராவையா, அனிருத்தையான்ற கேள்வி எழுந்திருக்கு. இவங்க மூவரும் தனுஷால வளர்ந்தவங்க, இப்போது நட்பில் இல்லாதவர்கள். இவர்கள்ல யார சொல்றாரு? இவங்க தனுஷுக்கு எதிராக செய்யறாங்களா அப்படின்னு பலர் கேட்கறாங்க. இவங்க சோசியல் மீடியால தனுஷுக்கு எதிராக ஆட்கள் வச்சு தவறான செய்தி மீம்ஸ் பரப்புகிறாங்களா, அல்லது தனுஷ் தரப்பு இப்படி நினைச்சிட்டு புலம்பிட்டு இருக்காங்களான்னு கோலிவுட்ல பேசப்படுது. ஹிந்தி சீரியல்ல பிரபல நடிகையா இருப்பவங்க ஹீமா குரேஷி. இவங்க தமிழ்ல ரஜினி நடித்த காலா, அஜித் நடித்த வலிமை போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தற்போது ஹிந்தியில் 5 படங்கள்ல நடிச்சு வராங்க. இவங்க நடிச்ச பயான் அப்படின்ற படம் சமீபத்துல டொராண்டோவில் நடைபெற்ற திரைப்பட விழால திரையிடப்பட்டது. இந்த நிலையில பாலிவுட்ல உள்ள சினிமா பிரபலங்களுக்கு நடிப்பு பயிற்சியாளராக இருக்கும் ரஷித் சிங் அப்படின்றவங்கள ஹீமா குரேஷி காதலிச்சு வருவதா கடந்த சில ஆண்டுகளாவே செய்திகள் வெளிவந்துட்டு இருந்தது. தற்போது காதலர் ரஹித் சிங்குடன் ஹீமா குரேஷியின் திருமண நிச்சயதார்த்தம் ரகசியமா நடைபெற்று இருப்பதா பாலிவுட் மீடியாக்கள்ல ஒரு செய்தி வைரலாகிட்டு வருது. அப்படின்னாலும் இந்த செய்தியை ஹீமா குரேஷி இன்னும் உறுதிப்படுத்தல. அவங்க இது குறித்து விளக்கம் கொடுக்கும் போதுதான் இந்த செய்தி உண்மையா இல்ல வதந்தியா அப்படின்றது தெரிய வரும். காமெடி நடிகரான ரோபோ சங்கர் சென்னை துறைப்பாக்கத்துல தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சா சில ஆண்டுகளாவே அவர் உடல்நலக்குறைவு பிரச்சனையே ஏற்பட்டிருக்கு. பல கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு உயிர் பிழைத்து வந்தாரு. இனி ஒழுக்கமா இருக்க வேண்டும், உணவு விஷயத்துல கவனம் தேவைன்னு டாக்டர்கள் எச்சரிச்சிருக்காங்க. அவரும் அதை கேட்டு நல்லபடியா இருந்தாரு. ஆனா இப்போ மீண்டும் அவர் உடல்நிலையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு பட பூஜைக்கு வந்தாரு. அன்று மாலை வாந்தி எடுத்துக்காரு. அதில் அவருக்கு சில பிரச்சனைகள் நடக்க தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. பின்னர் இன்னொரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவரின் உணவு குழாய், சிறுநீரகத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கான். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க குடும்பத்தினரோ உடல் சோர்வு காரணமா அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வராரு, வேற ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. அஜித் படத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு, ஓடிடியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட குட் பேட் அக்லி. சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். கருப்பு படத்தோட அடுத்த அப்டேட் எப்போன்னு தெரியுமா? நானும் கமலும் சேர்ந்து நடிக்க போறது உறுதி. ஆனா டைரக்டர் யாருன்னு இன்னும் முடிவாகல. ரஜினி கொடுத்த ஷாக். ஒருவேளை தனுஷோட அந்த 4 எதிரிகள் இவங்களாதான் இருப்பாங்களோ? புட்டு வைக்கும் நெட்டிசன்ஸ். மீண்டும் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கர். என்ன பிரச்சனை? கூலி நடிகர் உபேந்திராவுக்கு நடந்த கொடுமை, பதட்டத்துடன் கொடுத்த எச்சரிக்கை. ரகசியமாக நிச்சயதார்த்தத்தை முடித்த ரஜினி பட ஹீரோயின். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்புல அஜித் குமார், த்ரிஷா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் குட் பேட் அக்லி. இந்த படத்துல இளையராஜா இசையில் வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்களான ஒத்த ரூபாயும் தார, இளமை இதோ இதோ, என் ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை பயன்படுத்தி இருந்தாங்க. தனது அனுமதி இல்லாம அந்த பாடல்களை பயன்படுத்தியதா இளையராஜா நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு. அந்த பாடல்களை பயன்படுத்த நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. ஆனா ஓடிடி தளத்துல இருக்கும் குட் பேட் அக்லி படத்தில் அனுமதி பெறாத அந்த பாடல்களை நீக்காம இருந்தாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத காரணத்தால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வோம்னு இளையராஜா தரப்பிலிருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல அந்த படத்தையே நீக்கி இருக்காங்க. அதே சமயம் யூடியூப் தளத்துல உள்ள குட் பேட் அக்லி ட்ரைலர்ல இடம்பெற்றிருக்க ஒத்த ரூபாயும் தாரின் பாடல் இன்னும் நீக்கப்படல. அதையும் நீதிமன்ற உத்தரவுப்படி நீக்குவாங்களா அப்படின்றது இனிமேதான் தெரியும். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா, த்ரிஷா இணைந்து நடிச்சிருக்க படம் கருப்பு. இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏற்கனவே முடிவடைந்து இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருது. இந்த நிலையில இந்த படம் டிசம்பர் மாதத்துல வெளியாகும்னு சொல்லப்பட்ட நிலையில பின்னர் பொங்கலுக்கு வெளியாகும்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் வெளியாகும் அப்படின்ற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகள் சூர்யா ரசிகர்களுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனா இந்த நேரத்துல தற்போது கோலிவுட் வட்டாரத்துல இருந்து இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு. அதுல இந்த கருப்பு படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைஞ்சு தற்போது இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் பின்னணி இசை பணிகளை தொடங்கிட்டாரு. அதனால இந்த படம் பொங்கலுக்கு முன்பே கூட வெளிவரலாம்னு சொல்லப்படுது. ஆயுத பூஜை என்று இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் தேதி குறித்த முக்கிய அப்டேட் வெளியாகும்னு சொல்றாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மீண்டும் இணைந்து நடிக்க போவதா ஒரு செய்தி சமீபத்தில் வெளிவந்துச்சு. ஒரு விருது விழாவிலும் அது பற்றி கமல்ஹாசன் பேசியிருந்தாரு. இந்த நிலையில இன்று விமான நிலையத்துல பத்திரிகையாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த ரஜினிகாந்த்,